டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டி பகுதியில் உள்ள லோக்கல் கவர்மெண்ட் என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்திய அரசியலமைப்பு பகுதியில் உள்ள உள்ளாட்சி அரசாங்கம் என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது நாம் பார்க்கலாம். அதாவது உள்ளாட்சி அரசாங்கமானது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. முதலாவதாக பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு என்றும், இரண்டாவது முனிசிபாலிட்டி என்றும், அதாவது நகராட்சி பகுதிகள் என்றும் பிரிக்கப்படுகிறது. இதில் முதலாவது பஞ்சாயத்து ராஜ்யத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். பஞ்சாயத்து ராஜ்யம் என்பது சிஸ்டம் ஆஃப் ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது கிராமப்புறங்களில் உள்ள உள்ளாட்சி சுய அரசாங்கமானது பஞ்சாயத்து ராஜ்யம் என அழைக்கப்படுகிறது. இது 73வது சட்ட திருத்தத்தின்படி பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. அதாவது 1992ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட 73வது சட்ட திருத்தத்தின்படி பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பஞ்சாயத்து ராஜ்யத்தினுடைய பரிமாணம் அல்லது அது கடந்து வந்த பாதையை பற்றி இப்போது விவரமாக பார்க்கலாம். இதை பற்றி ஆராய்வதற்காக சில குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்களில் இருந்து பெரும்பாலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கட்டாயமாக கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய விவரங்களை இப்போது பார்க்கலாம். முதலாவதாக பல்வந்தராய் மேத்தா கமிட்டி, அதாவது பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகளை பற்றி ஆராய்வதற்காக முதலாவதாக நியமிக்கப்பட்ட பல்வந்தராய் மேத்தா கமிட்டி, அதாவது ஜனவரி 1957இல் பஞ்சாயத்து ராஜ்யத்தை பற்றி ஆராய்வதற்காக பல்வந்தராய் மேத்தா கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது. அது மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது. அது எக்ஸமைன் த ஒர்க்கிங் ஆஃப் த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952 அண்ட் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 1953. அதாவது பல்வந்தராய் மேத்தா கமிட்டியானது வகுப்புவாத திட்டங்களை பற்றிய ஆராய்வதற்கும் தேசிய நீட்டிப்பு சேவைகளை பற்றி ஆராய்வதற்காகவும் முதலில் நியமிக்கப்பட்டது. அது சப்மிட்டட் இன் நவம்பர் 1957. அது தனது பரிந்துரைகளை 1957 நவம்பர் மாதத்தில் சமர்ப்பித்தது. அது பின்வரும் பரிந்துரைகளை செய்தது. அதாவது பல்வந்தராய் மேத்தா கமிட்டி ஜனவரி 1957இல் நியமிக்கப்பட்டு அது தனது பரிந்துரைகளை அதே ஆண்டு நவம்பர் 1957இல் சமர்ப்பித்தது. அது பின்வரும் புரட்சிகரமான கருத்தை முன்வைத்தது. அதாவது டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், அதாவது மக்களாட்சி அதிகார பரவல் என்ற ஒரு புரட்சிகரமான கருத்தை முன்வைத்தது. அந்த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், அதாவது மக்களாட்சி அதிகார பரவல் என்பதுதான் பின்னாளில் பஞ்சாயத்து ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இது சில முக்கியமான பரிந்துரைகளை செய்தது. அதன்படி 3 டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், அதாவது பஞ்சாயத்து அமைப்புகளில் 3 அடுக்கு முறையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது. அதன்படி கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து என்றும், வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி என்றும், டிஸ்ட்ரிக்ட் அளவில் அதாவது மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் என்றும் 3 வகையான பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை பரிந்துரை செய்தது. அதற்கடுத்து வில்லேஜ் பஞ்சாயத்து எலெக்டட் டைரக்ட்லி ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்றும், அதற்கடுத்து வட்டார அளவில் உள்ள பஞ்சாயத்து சமிதி மற்றும் மாவட்ட அளவில் உள்ள ஜில்லா பரிஷத் ஆகியவை மறைமுகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய
உறுப்பினர்களால் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் பரிந்துரை செய்தது. அதற்கடுத்து பஞ்சாயத்து சமிதியானது எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக இருக்க வேண்டும். அதாவது வட்டார அளவில் உள்ள பஞ்சாயத்து சமிதியானது நிர்வாக அலகாகவும், ஜில்லா பரிஷத் அதாவது மாவட்ட பஞ்சாயத்தானது ஒருங்கிணைக்கக்கூடிய மற்றும் மேற்பார்வை செய்யக்கூடிய, ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்பாக மாவட்ட பஞ்சாயத்து இருக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது. அதனுடைய முக்கியமான ஒரு பரிந்துரை, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் should be the chairman of the ஜில்லா பரிஷத். அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட பஞ்சாயத்தின் தலைவராக இருக்க வேண்டும் என்று பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி பரிந்துரை செய்தது. இந்த பரிந்துரைகள் அனைத்தும் this recommendation were accepted by the National Development Council in January 1958. அதாவது பல்வந்த் ராய் மேத்தாவுடைய கமிஷனின் பரிந்துரைகளை அனைத்தும் 1958 ஆண்டு ஜனவரி மாதம் தேசிய வளர்ச்சி கவுன்சிலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன்படி Rajasthan was first state established Panchayat Raj October 2, 1959 in Nagaur district. அதாவது அதன் அடிப்படையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் முதலாக பஞ்சாயத்து ராஜ் அமைப்பானது நாகூர் மாவட்டத்தில் அக்டோபர் 2, 1959 ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இது டிஎன்பிசியில் பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. முதலில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எங்கு ஏற்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் அக்டோபர் 2, 1959 நாகூர் டிஸ்ட்ரிக்ட் அதாவது நாகூர் மாவட்டத்தில் அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதலில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டது நண்பர்களே. அதற்கடுத்து அசோக் மேத்தா கமிட்டியானது இருக்கிறது. இது டிசம்பர் 1977 ஆண்டு நியமிக்கப்பட்டது. அப்போதைய ஜனதா அரசாங்கத்தால் அசோக் மேத்தா கமிட்டி 1977 ஆண்டு டிசம்பர் மாதம் நியமிக்கப்பட்டது. டு ரிவ்யூ அண்ட் ஸ்ட்ரென்தன் த டெக்ளைனிங் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன் த கண்ட்ரி. அதாவது பஞ்சாயத்து ராஜ்யம் வலுவிழந்து வருவதை வலுப்படுத்துவதற்காக இந்த அசோக் மேத்தா கமிட்டியானது நியமிக்கப்பட்டது நண்பர்களே. அதற்கடுத்து இது ஆகஸ்ட் 1978 தனது பரிந்துரையை சமர்ப்பித்தது. இது 132 பரிந்துரைகளை சமர்ப்பித்தது நண்பர்களே. அதில் முக்கியமானது 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை சமர்ப்பித்தது. அதில் ஜில்லா பரிஷத் மாவட்ட அளவிலும் மண்டல பஞ்சாயத்து என்ற ஒரு புதுவிதமான கருத்தையும் முன்வைத்தது நண்பர்களே. அதாவது அசோக் மேத்தா கமிட்டியானது 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை ஏற்படுத்தியது. அதில் முதலாவதாக ஜில்லா பரிஷத் அதாவது மாவட்ட பஞ்சாயத்தும், அதற்கடுத்து மண்டல பஞ்சாயத்து என்று ஒரு புரட்சிகரமான கருத்தையும் முன்வைத்தது. இந்த மண்டலமானது 15,000 20,000 மக்கள் தொகை உள்ள ஒரு பகுதியாக பிரித்து அதை மண்டல பஞ்சாயத்தாக ஏற்படுத்தினால் போதும் என்று பரிந்துரை செய்தது. அதாவது 3 அடுக்குக்கு பதிலாக 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையே போதும் என்று பரிந்துரை செய்தது நண்பர்களே. அதற்கடுத்து அசோக் மேத்தா கமிட்டியின் முக்கியமான பரிந்துரை, அரசியல் கட்சிகள் அனைத்து விதமான தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என பரிந்துரை செய்தது அசோக் மேத்தா கமிட்டி ஆகும் நண்பர்களே. இது டிஎன்பிசி தேர்வில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அரசியல் கட்சிகளானது அனைத்து விதமான தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என பரிந்துரை செய்தது அசோக் மேத்தா கமிட்டி. அதற்கடுத்து
ஜிவிகே ராவ் கமிட்டி, அதாவது 1985ஆம் ஆண்டு திட்ட கமிஷனால் நியமிக்கப்பட்டது இந்த ஜிவிகே ராவ் கமிட்டி. இது வேரற்ற புற்கள் என்று புகழ்பெற்ற வாசகத்தால் அழைக்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேரற்ற புற்கள் என்று பிரபலமாக அழைக்கப்படக்கூடியது தான் இந்த ஜிவிகே ராவ் கமிட்டி. இது 1985ஆம் ஆண்டு திட்ட கமிஷனால் நியமிக்கப்பட்டது. இது to review the extensive administrative arrangement for rural development and poverty alleviation program. அதாவது இது ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான நிர்வாக ஏற்பாடுகளை மறு ஆய்வு செய்வதற்காக 1985ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது நண்பர்களே. இன்றும் அதாவது ஜிவிகே ராவ் கமிட்டியானது திட்ட கமிஷனால் நியமிக்கப்பட்டது. இது வேரற்ற பொருட்கள் என அழைக்கப்படுகிறது. இது டு ரிவ்யூ த எக்ஸிஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம். அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான நிர்வாக ஏற்பாடுகளை மறு ஆய்வு செய்வதற்காக இது ஏற்படுத்தப்பட்டது. இன்னும் இப்போது 3 கமிட்டிகளை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இன்றும் 3 கமிட்டிகள் உள்ளது. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும். மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. நன்றி. அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்.